ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான நேரத்திலே நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இந்நேரத்திற்கே அவர்கள் வேலைகளில் விழுந்து மும்முரமாய் அலைகிற போது இன்னமும் அநேகர் தங்கள் படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கையிலே அப்பா, நாங்களும் வார்த்தையை கேட்க எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எழுந்த உடனே ஓட்டமோ ஓட்டம் இல்லையாங்க. இங்க போகணும், ஸ்கூல் போகணும், ஆபீஸ் போகணும், சமையலறையில வேலைகளை முடிக்கணும். ஒரு சிலருக்கோ இன்னும் விடியவே இல்லை, 7 மணி ஆனாலும் இன்னும் படுக்கையிலே படுத்திருப்பது ரொம்ப சாதாரணமா இருக்கிறது. ஆனால் அதிகாலமே ஆண்டவரை தேடுவது, இந்த நாளுக்கான தேவ சித்தத்தை அறிவது, அவருடைய பிரசன்னத்தோடு நம்முடைய நாளை தொடங்கி ஆசீர்வதிக்கப்படுவது நமக்கு எவ்வளவோ நல்லதுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை கேட்கும் போது, தேவனோடு உறவாடுகிற போது, தேவனை அறிந்த பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில பெருக்கம் இருக்க வேண்டும், வளர்ச்சி இருக்க வேண்டும். நம்ம சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து, அவர்கள் மீது அக்கறை எடுத்து, அவர்களை படிக்க வைத்து, அவர்களுக்கு வளர்த்து ஆளாக்கும் போது, நாம கைகளில் தூக்கி சுமந்த பிள்ளைகள் நம்மை சுமக்கிற அளவுக்கு வளர்வதை நாம பார்க்கிறோம். நமக்கு தெரியாமலே நம்முடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளருவது நாம கவனிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் என்னை விட உயரமாகிறார்கள் என்று கவனிக்கிறோம். அவங்க எப்படி வளருகிறாங்க, எப்போ வளருகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு போன வருஷம் வாங்கி கொடுத்த துணிமணிகள் 6 மாதங்களிலே அது சிறியதானதும் டைட்டானதும், ஓஹோ, பிள்ளைகள் வளருகிறார்கள் என்பதை கவனிக்கிறோம். எஸ், தம்முடைய பிள்ளைகள் நித்திரை செய்யும் போதே அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னது போல், பிள்ளைகள் வளரும் போது நமக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கும். எங்க பிள்ளைங்க பெரியவர்கள் ஆகிறார்கள். ஒரு தேவ ஊழியன் வசனத்தை போதிக்கும் போது விசுவாசிகளும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று அவர் விரும்புவார். அது மாத்திரமல்ல, தேவ திட்டமும் அது. புதிதாய் பிறந்த பிள்ளைகள் பாலை வாஞ்சிப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் வளரும்போது சத்தான ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் அதை ஜீர்ணித்துக் கொண்டு பலப்பட வேண்டும். சம்பூர்ண புருஷனாய் சம்பூர்ண ஸ்திரீயாக வளர வேண்டும். ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் சம்பூர்ணராக வேண்டும். கர்த்தருக்குள் நாம வளர வேண்டும். நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைகிறீர்களா? நம் விசுவாசத்திலே பெருக்கம் அடைய வேண்டும். நம்முடைய தியாகம் பெருகணும். நம் அன்பு கிறிஸ்துவின் அன்பை போல் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் சாயல் பிரதிபலிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த காலத்துல அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறதில்லை. கவனிக்கிறோம். பவுல் சொல்லுவது போல், காலத்தின்படி பார்த்தால் இப்போதைக்கு நீங்க போதகராக இருக்க வேண்டும். ஆனால் இன்னும் நான் உங்களுக்கு மூல உபதேசங்களே சொல்ல வேண்டியது இருக்கிறது என்று பாருங்க. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பாலை உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கின்றான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே ஆகும். பாருங்க, சிறு பிள்ளைங்க அவங்களுக்கு தெரியாம வெந்நீரிலே கை வைப்பார்கள், நெருப்பிலே கை வைப்பார்கள். ஆனால் ஒரு நபர் அனுபவ ஞானத்தை பெற்ற பிறகு we know what is what. எது நமக்கு நன்மை செய்யும், எது நமக்கு தீமை செய்யும் என்று நமக்கு தெரியும். அது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில்
நாம் ஆண்டவருக்குள் வளர வளர நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எது சரியானது, எது ஏமாற்றுகிறது என்று பகுத்தறிய முடியும். ஆனால் இன்றைக்கு விசுவாசிகள் ஆன பிறகும் கூட அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லாததினாலே கிறிஸ்துவை போல இருப்பதற்கு பதிலாய் அவர்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு, அப்படியா எனக்கு தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது என்பது போல இருக்க காரணம், யாரோ ஒருவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நீங்க சிறு பிள்ளைகள் தான் தவிர, நீங்க நல்ல வாலிப பிராயத்திலே ஞானேந்திரங்களுடைய உணரக்கூடிய தங்கள் செவிகள் கேட்பதன் மூலம், கண்கள் பார்ப்பதன் மூலம், என்ன கேட்கிறோமோ, என்ன பார்க்கிறோமோ, மூக்கு என்ன சுவாசிக்கிறதோ, அதை வைத்து என்னதென்று நம்ம எப்படி கண்டுபிடிப்போமோ, எது தேவன் சம்பந்தப்பட்டது, எது பிசாசிற்குரியது. ஈவன் இன்றைக்கு நம்ம கேட்கிற போதனைகள் கூட கள்ள தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே இருக்கிறார்கள். சாத்தானின் போதனை இருக்கிறது. வெளிச்சத்தின் தூதன் வேஷத்திலே போதிக்கிறான். எது சத்தியமானது, எது கலப்படமான போதனை என்று அறியத்தக்க விசுவாசிகள் இன்றைக்கு ரொம்ப அரிதாக இருக்கின்றார்கள். அதனாலதான் எத்தனையோ பேர் விசுவாசிகள் எனப்படுகிறவர்களும் மோசம் போகிறார்கள். எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான சூதும் வஞ்சிக்கிறதும் பாப்பா தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. கலப்படமான உபதேசங்கள் இன்றைக்கு அநேகம் கேட்கின்றோம். தந்திரமுள்ள உபதேசங்களாம், கலப்படங்கள், கற்பனைகள், வீணான சித்தாந்தங்கள். இன்றைக்கு கலப்படமான ஒவ்வொரு உபதேசத்திற்கும் நாம இங்கும் அங்கும் பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், ஒரு கள்ள போதனை கேட்கும் போது அது தவறு என்று உணரும்படியாக உங்க ஞானேந்திரியங்கள், உங்க ஆவிக்குரிய சென்சஸ், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இவர் சொல்லுவது, இந்த தேவ ஊழியர் சொல்லுவது சரியான உபதேசம் அல்ல, இது வசனத்திலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு தான் நீங்க வசனத்தை வாசிக்கணும். பெரோயா சபையார் போதிக்கும் போது அந்த வார்த்தைகள் வேத வசனங்கள்ல இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தாலோடைய நம்ப மாட்டார்கள். பாருங்க, இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. கலப்படமான போதனைகளுக்கு இங்கும் அங்கும் அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல், காற்றினாலே அலைப்படுகிறவர்களாக இராமல், இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஒரு சர்ச்சில இருந்து இன்னொரு சர்ச்சுக்கு, இன்னொரு சர்ச்சில இருந்து இன்னொரு சர்ச்சுக்கு மாறிக்கொண்டே இருப்பார்களாம். இங்க சரியில்லை, அங்க சரியில்லை, அங்க சரியில்லை, இங்க சரியில்லைன்னு. பாருங்க, நீங்க ஒரு செடியை இங்கிருந்து பிடுங்க அங்க நட்டு, அங்கிருந்து பிடுங்கி இங்க நட்டு, இப்படி மாற்றிக்கொண்டே இருந்தா அதற்கு என்ன ஆகும்? அது வளர்றதில்ல, காய்ந்து போய்விடும். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் கடைசிக்கு அவிசுவாசிகளை மாறுகிறார்கள். போதகர்களை பார்க்கிறார்கள், சபையை பார்க்கிறார்கள், ஆனால் உங்களுக்காக உயிரை தந்த கிறிஸ்துவை பார்ப்பதில்லை. நாம் ஆண்டவருடைய வழியில நடக்கின்றோம். ஆண்டவருடைய போதனைகளை எந்த ஊழியன் சொன்னாலும் நாம் கேட்போம், அவைகளை பின்பற்றுவோம். கர்த்தருடைய போதனையை விட வித்தியாசமாய் விரோதமாய் இருக்கிற எதுவும் யார் சொன்னாலும் அவைகளை நாம பின்பற்றக்கூடாது. கலப்படமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல், அப்படி இராமல் என்ன செய்யணும்? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளர வேண்டும். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு போதித்து கிறிஸ்துவை போல் இருக்க எல்லாவற்றிலேயும் நாம் வளர வேண்டும். சத்தியமும் அன்பும் இவ்விரண்டும் கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பாடங்கள். சத்தியம், நோ லைஸ், லயர், பிசாசு பொய்யானவன். கலப்படமான தந்திரமுள்ள போதனை அல்ல, நானே வழியும் சத்தியமும் என்ற ஆண்டவர் கற்றுக் கொடுத்த போதனையை பின்பற்ற வேண்டும். அன்பு, சுயநலமற்ற தன்னலமற்ற கிறிஸ்துவின் அன்பு. நீ தேவனுக்கு நெருக்கமாய் வர வர உன் வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பு காணப்படும். தியாகமுள்ள அன்பு, பரிசுத்தமான அன்பு, அகாபே அன்பு, தியாகம், சமர்ப்பணம், தயவு, சாந்தம், பொறுமை,
அன்புடையவர்களுக்கு இந்த எல்லா நற்குணங்களும் இருக்கும். நீங்க கிறிஸ்தவர்களான பிறகு, விசுவாசிகளான பிறகு உங்க வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்க்கிறீர்களா? நீங்க தேவனுடைய சாந்தத்தை கொண்டிருக்கிறீங்களா? பொறுமையை கொண்டிருக்கிறீங்களா? தயவோடு இருக்கிறீங்களா? அன்போடு இருக்கிறீர்களா? மற்றவர்களை சீக்கிரமாய் மன்னிக்க முடிகிறதா? மற்றவங்க செய்கிற தீமையை மறந்து போக முடியுதா? விரோதிகளுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய, சத்துருக்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய மனதை கொண்டிருக்கிறீங்களா? என்னால யாரையும் மன்னிக்க முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு கிறிஸ்துவின் மனது இல்லைங்க. அவங்களை எனக்கு பிடிக்காது, இவங்க எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்லுகிறீர்கள் என்றால் நீங்க கிறிஸ்துவுக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவர் பாவிகளை நேசித்தார், அவர்களை மன்னித்தார், அவர்களை சகித்துக் கொண்டார், அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். இன்றைக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில கிறிஸ்து குணங்கள் காணப்பட வேண்டும். அவருடைய நற்குணங்கள். நாம் எல்லா விஷயத்திலையும் வளர வேண்டும். எத்தனை விஷயங்கள், எந்த விஷயங்கள்? அவருக்குள் இருக்கும் அன்பு, அவர் சமாதானம், அவருடைய நீடிய சாந்தம், அவர் பொறுமை, தியாகமும் அர்ப்பணிப்பும். இன்னும் சொல்லிக் கொண்டே போனால் கிறிஸ்துவை போல இருக்க நம்ம எல்லா விஷயத்திலும் வளர வேண்டும். கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து காண்பித்தார் எப்படி இருக்க வேண்டும். எப்படி இருந்தால் நாம பரலோக பிதாவை சந்தோஷப்படுத்த முடியும். நாம் இந்த உலகத்துல வாழும்போது நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு வந்தால் இயேசுவை நோக்கி பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷம் நீங்க கவனமா வாசித்தால் ஆண்டவர் எப்படி இருந்தார், தாயை எப்படி கனம் பண்ணினார், சிநேகிதன் எப்படி நேசித்தார், பாவிகளோடு எப்படியாக உரையாடினார், அவர் எவ்வளவு சாப்பிட்டார், என்ன சாப்பிட்டார், எப்படி இருந்தார், அவருடைய நோக்கம் என்ன, அவர் பசி என்ன, அவர் தாகம் என்ன, அவருடைய போதனையின் கருத்து என்ன என்று கவனித்தால் அது உண்மையான பிதாவை சந்தோஷப்படுத்தும். பாவம் இல்லாமல் மனிதன் வாழ வேண்டிய விதம் அது. தேவனே, என்னை கிறிஸ்துவை போல செய்யும் என்ற ஜெபத்தை எப்பயாவது செய்தீங்களா? உம்மை போல வாழ முடிய கிருபை எனக்கு தந்தரலும். வெறும் அவர் கிருபையினால மாத்திரமே வாழ முடியுங்க. எப்பொழுதுக்கு அப்பொழுது நமக்குள் இருக்கும் அந்த பழைய ஆதாமின் சுபாவம் தலை தூக்கும் போது, எப்போதுக்கு அப்போது அவருடைய சமூகத்துல நம்ம முழங்கால் போட்டு செபித்து நாம விசுவாசத்தோடு நம்முடைய பாவங்களை நாம அறிக்கை செய்த அவைகளை விட்டுவிடும் போது கிறிஸ்துவின் குணங்களை நாம பெற்றுக்கொள்கிறோம். அன்போடு சத்தியத்தை கைக்கொண்டு கிறிஸ்துவை போல இருக்கும்படி நாம் எல்லாவற்றிலையும் வளர வேண்டும். அவருடைய ஜெபம், அவருக்குள் இருக்கும் தியாகம், அவர் அர்ப்பணிப்பு, அவர் நடக்கை, அவருடைய பதில்கள், அவருடைய போதனை, அவர் மனிதர்கள் பட்சத்தில் நடந்து கொண்ட விதம், அவர் தூஷிக்கப்பட்ட போது, துன்புறுத்தப்பட்ட போது, நிந்தைகள் பட்ட போது எப்படிப்பட்ட பொறுமையோடு இருந்தாரோ, எப்படிப்பட்ட சகிப்பை கொண்டிருந்தாரோ, எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை தந்தாரோ, இதெல்லாம் பார்த்தால் நம் வாழ்க்கையில நாம் சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டத்திலும் நமக்குள் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவை போல இருக்க நம்ம எல்லா விஷயத்திலும் வளர வேண்டும். அன்பிலே, சந்தோஷத்திலே, சமாதானத்திலே நாம் செய்கிற வேலை சுமைகள், இந்த உலக சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக இரவும் பகலும் பிரயாசப்படுவாங்க சிலர். ஆனால் அது நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான வேலை ஏதாவது இருக்கிறது என்றால் அது ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது. என்னை பின்பற்றுங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாக செய்வேன் என்றால் எத்தனையோ ஷிப்ஸ் வைத்துக் கொண்டு, எத்தனையோ பேர் வேலைக்காரரை வைத்துக் கொண்டு, எவ்வளவோ பெரிய பிசினஸ் வைத்திருந்த யோவானும் அந்திரேயாவும் எல்லாவற்றையும் பாருங்க, யாக்கோபு எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை, தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற ஆசை, கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் முழங்கால் போட்டு ஜெபித்து ஆண்டவரை கேளுங்கள். ஆண்டவரே, என்னை உம்மை போல செய்யும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை வணைத்து அபிஷேகித்து கிறிஸ்துவின் சாயல் நமக்குள் காணப்படும்படி ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்களுக்குள் பழைய ஆதாமின் சுபாவமே தலை காட்டுகிறது. எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, பாவத்தின் மீது ஜெயம் இல்லாத நிலையில் இருந்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லியும் கலப்படமான தந்திரமுள்ள போதனைகளுக்கு நாங்கள் அங்குமிங்கும் அலைகிறவர்களாக இராமல்,
எங்களுக்கு முன்பு இருக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை எங்கள் மாதிரியா வைத்துக் கொள்ளவும் உம் அன்பு, உம் மன்னிப்பு, உம் சமாதானம், உம் பரிசுத்தம், உம்முடைய ஜெபம் எங்கள் வாழ்க்கையில காணப்படும்படியாக உம்முடைய பாத சமூகத்திலே ஜெபித்து அபிஷேகிக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்களோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க அவைகளை பதிவிடுங்க. டாக்டர் ஜே பால் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் செய்யவும் அதே போல ஷேர் பண்ண மறக்காதீங்க. அநேகமான போஸ்ட்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர வேண்டும் என்று பாடல்களையும் தேவ செய்திகளையும் போஸ்ட் பண்ணுகிறோம். பாருங்க, மற்றவர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு 8939801234 நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிறோம், சபையாக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள், அற்புதமான பதில்களை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலையில இதே அனுதின தியானத்திலே உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பதாக.